உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேஎன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு உறுதுணையாக இருக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. ஒரு வழியாக திருப்பார்கடலில் அமிர்தம் கடைகிறதுக்கு தேவர்களும் அரக்கர்களும் சம்மதிச்சு வாசுகி பாம்போட வாழை தேவர்களும் தலையை அரக்கர்களும் பிடிச்சி கடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கரையில் இருந்த மற்ற தேவர்களும் அரக்கர்களும் என்னென்னலாம் வரும், அதை எப்படி பங்கு போட்டு பிரிச்சுக்கலான்னு நினச்சி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அமிர்தம் கடைகிறதுலேருந்து அது வரும் இது வரும்னு பார்த்தா கடைசியாக அதுலேருந்து வந்தது என்னமோ வாசுகி பாம்போட விஷம்தான். அப்படி வந்த அந்த வாசுகி பாம்போட கடுமையான விஷம் திருப்பார்கடல் முழுக்க பரவிருச்சு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 உலகத்தில் இருக்க எல்லாரும் பயத்தில் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எல்லாரோட நினைவுக்கும் வர்ற ஒரே ஆளு அது நம்ம சிவபெருமான் தான். அதனால எல்லாரும் நம்ம சிவபெருமானை நினைச்சு வேண்டுறாங்க. எங்களையெல்லாம் காப்பாத்துங்க மகாதேவான்னு சொல்லி எல்லாருமே சிவபெருமானை வேண்டிக்கிறாங்க. இப்படி எல்லாரோட வேண்டுதலோட பலனா சிவபெருமான் மனசிறங்கி சதிகிட்ட சொல்லிட்டு அமிர்தம் கடைகிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் திருப்பார்கடல் முழுக்க பரவி இருந்த எல்லா விஷத்தையும் ஒரு இடமா கொண்டு வந்து அதை ஒரு வெண்கல குடத்துல போட்டு அடைச்சிடுறாரு. அடைச்சதுக்கு அப்புறம் இதை எங்கேயாவது கொட்டலான்னு பார்த்தா அதை எங்கே கொட்டினாலும் அதனால அங்கே இருக்க உயிரினங்களுக்கு ஆபத்து வருங்கிறதுனால அந்த ஆழகால விஷத்தை நம்மளே குடிச்சிடலான்னு முடிவு பண்ணி சிவபெருமானே அந்த விஷத்தை குடிச்சிடுறாரு இந்த உலக உயிரினங்களை காப்பாற்ற. அப்படி விஷத்தை குடித்த சிவபெருமான் அதை முழுங்காமல் அவரோட கண்டத்திலேயே அடக்கி வச்சுட்டாரு. அதனால அவரோட கழுத்து நீல நிறமாக மாறிடுச்சு. அன்னையிலேருந்து தான் நம்ம சிவபெருமான் திருநீலகண்டர்னு அழைக்கப்பட்டார். அப்படி உலக உயிரினங்களை காப்பாற்ற சிவபெருமான் குடித்த விஷத்தால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சதி, பிரம்மர், விஷ்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இப்படி இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற இரவு தான் நாம் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுற மகா சிவராத்திரிங்கிறது. ஒரு வழியாக சிவன் விஷத்தை குடித்ததால் 3 உலகத்துலேயும் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. இப்போ அந்த அமிர்தம் கடைகிறதுலேருந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். மொத்தமாக அமிர்தம் கடைகிறதுலேருந்து 14 பொருள் வந்திருக்கு. அது என்னென்னங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து வந்தது என்னமோ நம்ம வாசுகி பாம்போட விஷம்தான். ரெண்டாவதாக அதுலேருந்து வந்தது நம்ம எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றுற காமதேனு பஸ் தான் ரெண்டாவதாக வந்துச்சு. மூணாவதாக இந்திரனோட வெள்ளை குதிரை தான் வந்தது. நாலாவதாக நம்ம ஐராவதம் யானை வந்து இந்திரன்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. 5ஆவதாக வந்தது திருமாலோட மணி. 6ஆவதாக வேண்டுற வரத்தையெல்லாம் அழிக்கிற கற்பக விருட்ச மரம் தான் 6ஆவதாக வந்துச்சு. அடுத்ததாக ரம்பை, ஊர்வசி, மேனகைன்னு அழகு தேவதைகள்லாம் வந்து சொர்க்கலோகத்தை போய் அடைஞ்சிட்டாங்க. 8ஆவதாக நம்ம நாரதர் ரொம்ப நாளாக நம்ம மகாவிஷ்ணுகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், நீங்கள் எப்போ லட்சுமியோடு சேர போகிறீங்கன்னு. அதுக்கான நேரம்தான் இது. நம்ம லட்சுமி தாய் அழகாக அந்த திருப்பார்கடல்லேருந்து செந்தாமரையில் கையில் மாலையோடு வந்து அதை நம்ம மகாவிஷ்ணுவுக்கு போட்டு 2 பேரும் ஒன்றா காட்சி கொடுக்குறாங்க. அடுத்ததாக சந்திரன் பிறை நிலவாக தோன்றி நம்ம சிவபெருமான் தலையில் போய் அமர்ந்துட்டார். நல்ல நறுமணமான பாரிஜாத மலர் தான் 10ஆவதாக வெளியில் வந்துச்சு. அடுத்ததாக வந்தது நம்ம திருமாலோட வெண் சங்கு தான். இப்படி வந்த ஒவ்வொன்றும் தேவர்களுக்கே சொந்தமானதால் அரக்கர்களுக்கு கோபம் ரொம்பவே அதிகமாகிருச்சு. சரி, அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். 12ஆவதாக ரொம்ப சக்தி வாய்ந்த தனுசு வில் வந்து மகாவிஷ்ணுவை போய் அடைஞ்சிருச்சு. அடுத்ததாக அதுலேருந்து வந்தது மது தேவதை. கடைசியாக ஒரு வழியாக தன்வந்திரி அமிர்த கலசத்தை ஏந்திக்கிட்டு வெளியில் வர்றாரு. அந்த அமிர்த கலசம் சாதாரணமான அமிர்த கலசம் கிடையாது. அந்த அமிர்தத்தை குடிக்கிறவங்களுக்கு சாவே வராதான். சாகா வரம் தர்ற அமிர்தம் தானா அது. அதனால அரக்கர்கள்லாம் அந்த அமிர்தத்தை குடிக்க போகிறாங்க. உடனே நம்ம இந்திரன் போய் மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாரு, பிரபு, இந்த அமிர்த கலசம் அரக்கர்கள் கைக்கு போயிருச்சுன்னா அரக்கர்கள்லாம் அதை குடித்து சாகாவரம் பெற்று அவங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவங்களாக ஆயிடுவாங்க.
அதனால ஏதாச்சும் பண்ணுங்க பிரபுன்னு கேட்க அதுக்கு நம்ம மகாவிஷ்ணு நான் பார்த்துக்கிறேன்னு இந்திரன்ட்ட சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணா மாறி அரக்கர்கள்ட்ட போறாரு. அப்படி போய் அரக்கர்களை ஏமாத்தி அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தேவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அதை அந்த அரக்கர்கள்ல இருந்த ராகு பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அவரும் தேவர் மாதிரியே மாறி தேவர்களோட தேவர்களாக போய் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்றாரு. அப்படி குடிச்ச ராகுவை நம்ம மகாவிஷ்ணு பார்த்துட்றாரு. பார்த்தவர் உடனே ராகு மேலே அவரோட சுதர்சன சக்கரத்தை எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே தலையும் உடம்பும் தனித்தனியாக போய் தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் மாறிடுச்சு. இதை பார்த்த எல்லா அரக்கர்களும் இங்கே இருந்தால் நம்மளையும் சாகடிச்சிருவாங்கன்னு நினச்சி பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. பிறகு என்ன, தேவர்களுக்கு சொர்க்கலோகம் கிடச்சிருச்சு. நம்ம மகாவிஷ்ணுவுக்கு லட்சுமி கிடச்சிட்டாங்க. ஒரு வழியாக பல நாள் கழித்து ஒன்றா சேர்ந்த மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் திருப்பார்கடலில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நாரதர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் நான் பிரம்மரை பார்த்துட்டு தான் வர்றேன், பிரம்மதேவர் கையிலே போகிறாராம், அங்கே போய் சிவனுக்கு நன்றி சொல்ல போகிறாரான்னு சொல்லவும் நம்ம மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் நாங்களும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். உலக உயிரினங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு ஒன்று வந்த உடனே நம்ம சிவபெருமான் உடனே அந்த ஆழகால விஷத்தை குடித்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றினார். அதனால் நம்மளும் சிவனுக்கு நன்றி சொல்ல கையிலே போகலான்னு சொல்லி பிரம்மர், சரஸ்வதி, மகாவிஷ்ணு, லட்சுமி, நாரதர் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா கையிலே போகிறாங்க. முதல்ல கையிலையில் மும்மூர்த்தியும் அவங்களோட தேவிகளோட ஜோடியாக இருக்கிறத பார்க்க நல்லா தான் இருக்குது. வந்த பிரம்மர் சிவனை பார்த்து நீங்கள் மட்டும் அந்த விஷத்தை குடிக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியலை, அதனால் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் காப்பாற்றினதுனால உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு தான் வந்திருக்கோன்னு பிரம்மர் சொல்ல, அதுக்கு நம்ம சிவன் இல்லை நம்ம மகாவிஷ்ணு மட்டும் ஆமையாக மாறி மேருமலையை சுமக்காமல் இருந்திருந்தா அமிர்தம் கிடச்சிருக்காது. அதோட அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்கவும் உதவி இருக்காரு. அதனால் எல்லாரும் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லவும் சதி சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவை பார்த்து, இந்த அமிர்தம் கிடைக்கிறதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு தான் ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா லட்சுமி கிடச்சிருக்காங்கல்லன்னு சொல்லவும் நம்ம லட்சுமி சும்மா இல்லாமல் நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் மகாவிஷ்ணுவை கணவனாக அடையன்னு சொல்லிடுறாங்க. நாரதர் மட்டும் சும்மா இருப்பாரா, அவர் உடனே சரஸ்வதியோட வீணையிலிருந்து வந்த இசையினால பிரம்மருக்கு தான் இந்த பார்க்கடலை கடையணுங்கிற யோசனை முதல்ல வந்துச்சு. அதனால பிரம்மதேவருக்குத்தான் நம்மெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லவும் அதுக்கு நம்ம சரஸ்வதி இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்ம சிவன் மட்டும் அந்த ஆழகால விஷத்தை குடிக்காம இருந்திருந்தா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க உயிரினங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் போதும்னு சொல்ற அளவுக்கு 6 பேரும் மாத்தி ஒரே புகழாரமா போயிட்டு இருக்க, என்னடா இன்னும் தக்ஷனை காட்டலையேன்னு பார்த்தா காட்டிட்டாங்கல்ல. நம்ம தக்ஷனோட மாளிகையில சதி எப்படி பூஜை செஞ்சு சிவனை கணவனா அடைஞ்சாங்களோ அதே மாதிரி தக்ஷனோட மகளான ரோஹிணி, கார்த்திகை போன்ற 27 பெண்களும் அதே மாதிரி பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க 27 பேரும் 27 பேரை கல்யாணம் பண்ண போறது இல்லையா, அவங்க 27 பேரும் சேர்ந்து ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ண போறாங்களாம். அந்த ஒருத்தர் யாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.